மாதிரி ஒரு வியூ இருக்கு. போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க. குளிரும். ஹலோ மக்களே, நாங்கள் டார்ஜிலிங்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வியூ சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே செம மழை வேற. நாங்கள் காலையிலேருந்து 7 மணிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் சிக்கிம்க்கு கேப் புக் பண்ணுறதுக்கு. எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இருந்துச்சு. உட்காரு 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 உட்காரு. எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக ஒரு கேப் கிடச்சி பாவம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மழையெல்லாம் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் டக்குன்னு போகணும்னு அவசர அவசரமாக கிளம்புறோம். ஸோ என்னால் இவ்வளோ அவசரமாக இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து டார்ஜிலிங் டு சிக்கிம் ரோட் ட்ரிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஓடு ஓடு ஓடு. பாய் பாய் டார்ஜிலிங். தேங்க்யூ. ஹவா மூச்சு வாங்குது. ஆமாம், வந்துட்டு ஒரு வழியாக போக முன்னாடி காலையிலேருந்து எவ்வளோ கேபு கேன்சல் ஆச்சுல்ல. எங்கே போகிறோம் நம்ம? எங்கே போகிறோம்? சிக்கிம். சிக்கிம் போகிறோமா? ஏன் இங்கேருந்து கிளம்பிட்டோம்? சிக்கிம் போகிறோம், அதனால் இங்கேருந்து கிளம்பிட்டோமா? ஓ, நாங்கள் வந்து கேங்டாக் போகிற வழியில் அப்படியே சுற்றி கீழே வந்தோம். டார்ஜிலிங் வந்து 6800 ஃபீட். அது கொஞ்சம் உயரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேங்டாக் வந்து 800 ஃபீட் மட்டும் கம்மி. இது கொஞ்சம் கீழே இறங்கி தான் வருது. வர வழியில் மழையும் பெஞ்சிட்டு இருக்கனால சூப்பரான சீனரிஸ். ஃப்ரெஷ்ஷாக எல்லாரும் இங்கே கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி அதெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆந்திவேல பைன் ஃபாரஸ்ட் ஒரு இதையும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். கேங்டாக் வழியில் நாங்கள் நிற்கிறோம். இது பார்க்க அவங்க சூப்பராக இருக்கு அந்த பிளேஸ். என்னப்பா உனக்கு ஃப்ரீயா? மம்மி கூட நடந்து வா. இல்லையே, ஏ போங்க. உட்கார். தண்ணியா இருக்கா? கை கொடு. போதும் பைன் ஃபாரஸ்ட் போதும். நீ என்ன பைன் ஃபாரஸ்ட் கேட்ட? நல்லா பெருசு பெருசாக இருக்கு மரம். அங்கே அது என்னது வாகமூனில் பார்த்தோம்ல, அதில் இந்த இது நிறைய வேராக கீழே இருந்துச்சு. கால் வச்சாலே வலிக்குச்சு. ஆமாம், அங்கே நம்ம போனோம்ல, இது பயங்கரமாக இருக்கு. இந்த பக்கம்லாம் இந்த பக்கம்டா. இல்லை, அவன் பாட்டுன்னு போயிட்டு இருக்கான். எங்கே போயிட்டு இருக்க? எந்த பிளேஸ் போறேன்னு சொல்லு. அங்க எங்க போற கரெக்டா? ரவுண்ட் அடிச்சு வர போறியா? இப்படி போலாம் வா. கீழ வா. இப்படி போலாம் வா. இந்த பக்கம் தோருக்கு வழி. போங்க கைமா இருக்கு. சும்மா ஓகே. அத்தனை மம்மி இங்கே இருக்கட்டும், நம்ம மட்டும் போவோமா? மம்மி இங்கே கூட்டுற வேலைக்கு சேர போறேம்மா. கூட்டுற வேலை கூட கிடையாதுங்க, பார்த்து வச்சா அப்படியே போயிடும். தண்ணி ஊத்துற வேலைக்கு சேர்ந்துக்கிறேம்மா, மறந்துக்கலாம். இருக்கட்டுமா மம்மி, நம்ம போலாமா? நம்ம மேலே போகலாம், அவ்வளோ தூரம் போகலாம். அங்கே எல்லாரும் எப்படி போனாங்களோ அந்த மாதிரி தான்.
ஏய் சொல்லுடா. பாய் கூட சொல்ல முடியாது. போடாத. என்னடா? அது கேவே மாட்ற. என்ன ஐடியா? இங்கதான் வழியா? இரு ஓடாத. சும்மா ஓடக்கூடாது, கீழே விழுந்துருவோம் இங்கெல்லாம். தண்ணியா இருக்கு. நான் உட்காந்து தொடச்சு காஞ்சு போச்சுன்னா வேற யாருன்னா வந்து ஈஸியா உட்காந்துப்பாங்க. ஆமா ஹெல்ப் பண்ணு. ஆல்ரெடி டாக் இப்படி வா, இப்படி வந்து இப்படி வா. மம்மி கிட்ட தான் போகுது டாக். நங்கு நங்கு நடந்து போயிட்டு இருக்காது பா. இங்க பாரு அத்வைக், இங்க பாரு. அப்படிலாம் ஃபைட் பண்ணக்கூடாதுமா. போ ஸ்லோவா போ. சானிக் மாதிரியா? எது மம்மி திட்டுவாங்க, வேணா வா போலாம். மம்மி அன்னைக்கு வாங்கினாங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கல வா. எது சாக்லேட்? எத்தனை? 5 என்ன கையே தெரியல. இதுவா? எல்லாமே ஒரே ஃப்ளேவர் தான், சேம் ஃப்ளேவர். கை வாங்கி 2 கையில பிடி. ஐயோ இரு, அன்னைக்கு நீ வாங்கினே அதனால இப்ப வாங்கியிருக்கப்பா. நான் வாட்டர் மிலன் தானடா வாங்கினேன். ஏன்டா கார்ன் வாங்குனீங்க? 5 வாங்கியிருக்கான். எல்லா ஃப்ளேவர் கலந்து வாங்குனீங்களா? இல்ல அது ஒரே ஃப்ளேவர் தான் இருக்கு. வேற என்ன வேணுமா? தண்ணி தான். வாட்டர் பாட்டிலா? அங்க போய் குடிச்சுக்கலாமா? தண்ணி இல்லையா? கார்ல இல்லையே. அப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க. ஒரு வாட்டர் பாட்டில். ஆமா ஆமா ஆமா. ஐயோ சூப்பரா இருக்கு ரிவர். This is Tista River. What river? Tista river. Okay. It's coming from North Sikkim. North Sikkim. Oh, okay. அதான் தண்ணி கூட அழகா இருக்கு போல. நான் மட்டும் பிரெக்னெண்டா இல்லைன்னா நான் நேரம் இந்த ரிவர்ல ராஃப்ட் போயிருப்பேன். என்ன போயிருப்பேன்? ராஃப்டிங். என்னோட சிறகுகளை ஒடித்து உட்கார வைத்துட்டீங்க. போலாம். எப்படியா இந்த குட்டியை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் உன் கையில கொடுத்துட்டு நான் மட்டும் தனியா ராஃப்டிங் போயிட்டு வரேன். நீ மட்டும் அப்படியே போயிடு கடல்ல. சூப்பரா இருக்கும். ஜம்ப் பண்ணி குதிச்சு. ராஃப்டிங்ல ஜம்ப் பண்ணி குதிக்கலாம் மாட்டாங்க. ஆமா அந்த இது ஏத்தி இறக்கி தண்ணி அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ ஜம்ப் பண்ண வேணாம். ஜம்ப் பண்ணி குதிச்சு. ஐயோ சூப்பரா இருக்கு. ரிவர். வாவ். ஆர்ஆர்ஆர் இந்த மாதிரி ஒரு ரிவர்ல இருந்தா பிரிட்ஜ்ல இருந்து குதிப்பாங்க. அந்த பிரிட்ஜ் தான் இது. சொல்லு வாய்க்கு வந்தது சொல்லு. என்னப்பா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். வந்தாச்சு ஹோட்டல். நான் நல்லா தூங்கலப்பா, நான் அரைகுறையா தான் தூங்கி எந்திரிச்சேன். இவரு தான் நல்லா தூங்கினாரு. ரிவர் சூப்பரா இருந்துச்சு. அந்த ரிவர்லயே தான் நாங்க அப்படியே வந்தோம். ரிவர்லயே வந்தியா? ரிவர் சிட்டி தானே. மம்மி அங்க பாரு பெரிய சிவன் சிலை இருக்கு, சூப்பரா இருக்கு. இது ஏதோ கோயில் தான் போல. இப்போ வந்து நம்ம சிக்கிம் பார்டருக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இங்க இருந்து 38 கிலோமீட்டர் தான் கேங்டாக்கு. இங்க சூப்பரா ஒரு போர்டு இருக்கு, ஒரு மாடு பனிக்குள்ள இருக்க மாடு மாதிரி. வெல்கம் டு சிக்கிம் வேர் நேச்சுரல் ஸ்மைல்ஸ். இங்கதான் நேச்சுரல் வந்து ஈன்னு பல்ல காமிக்குதான். அதனால நம்மளும் இப்ப ஈன்னு பல்ல காமிக்க போறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு பல்ல காமிப்போம். வாங்க. நீ ஏர் செக் பண்றியா? டயர்ல ஏர்லாம் இருக்கு, வாங்க. அதெல்லாம் டிரைவர் பாத்துப்பாங்க. வாங்க சாப்பிடலாம். இந்த ஹோட்டல் பேர் என்னப்பா? ஓயசிஸ் கேஃப். ஓயசிஸ் கேஃப். இந்த ஹோட்டல் பேர் ஓயசிஸ் கேஃப். மேல நான் எடுக்கிறான் பாரு. எடுக்கிறான் பாரு. கையை வைக்க கூடாது. இது பிளாஸ்டிக் நினைக்கிறேன். இல்ல ஒரிஜினல்.
இதுதானே எஸ் யூ கேன் கம் நவ். மேல சாப்பிட போலாம். ஃபர்ஸ்ட் அவன் எங்க போனாலும் அதான் எடுக்கிறான். நீ தேடிட்டு இருக்க. அது மேகாலயால இருக்கும், நம்ம போய் வாங்குவாங்க. நேத்து மார்க்கெட்லயும் பார்த்தான் அவன். பெரிய வீரர் போல இவரு. 700. பன்னீர் பக்கோடா அவைலபிள். ஓகே, 1 பன்னீர் பக்கோடா, 1 வெஜ் தாலி. Yes, fried rice. தாலி. 1 veg thali. Chicken. Paneer pakoda. Chicken fried rice. 1 chicken fried rice. யா. பகோடா இது என்னது இது? பன்னீர் பக்கோடா. வீட்டிலலாம் கேப்சிகம் பச்சையாக இருந்தால் மதிக்கவே மாட்டோம், வெந்தால் கூட மதிக்க மாட்டோம். இது பச்சையாக இப்போ கடையில் வந்து பகுமானமாக சாப்பிட்றோம். நல்லா இருக்காமா? நீ தானே கேட்ட பன்னீர். குட்டா ஹர்விக் அது தெரியும்ல, இதெல்லாம் இருக்கணும். கேரட். நல்லா இருக்காமா? கேரட் எடுத்து தூர போட்டுருச்சு. சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்னை பார்த்து எப்படி தெரியுதுன்னு தெரியல இந்த ஹோட்டலில் இருக்கவங்களுக்குலாம். வெஜ்ஜை கரெக்டாக அவங்ககிட்ட வச்சு சிக்கனை ஃப்ரை, நான்வெஜ்ஜை கொண்டு வந்து என்கிட்ட தான் வைப்பாங்க. உன்னை பார்த்தா சிக்கன் தின்ற மாதிரி இருக்கு போல. நாங்க உன் ஐட்டத்தை நீ எடுத்துக்க, என் ஐட்டத்தை இந்த பக்கம் தள்ளு. நான் தள்ளிட்டேன். இந்தா போ போ போ. தேங்க்யூ. அப்படி ஓரமாக போய் ஆற்றுல அம்மா உட்காந்து இதெல்லாம் என்னது? ஆ நெய் ஊற்றிருக்காங்க சாதத்தில். சரி. இது என்னது? வாழைப்பூ, அப்பளம், பால்காய் சிப்ஸா? நான் சொன்னேன்ல இந்த ஊரில் கீரை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்கன்னு. இதோ இது என்னதுடா? நீ பெரிய செஃப் தானே, உனக்கு தெரியாதா? நல்லா சாப்பிட்டாச்சுலாம் இல்லை, நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. கிளம்பலாம், வாங்க போகலாம். ஓகே. நேராக ஹோட்டலுக்கு தானா, வேற வழியில் எதுவும்? ஹோட்டலுக்கு தான். ஓகே. செலவு மட்டும் தான் எனக்கு தெரியும், அது மட்டும் தான் சொல்லிட்டேன். சொல்லு. ரீச் ஆயிட்டோம் ஒரு வழியா. கண்ணை மூடிக்கிட்டே வந்துட்டோம், கண்ணை திறந்தா வாம்பிட்டு வந்துடும்னு. நானும் என் பிள்ளைய கண்ணை மூடிக்கிட்டே வந்துட்டோம் இந்த ஹோட்டலுக்கு. இப்போ கேங்டாக்ல வந்து நாங்கள் டே 4th அன்னைக்கு. ஆமாம். டே 3 எப்படி போச்சுன்னே தெரியல. டே 4 உருப்படியாக ஸ்பெண்ட் பண்ணோன்ட்டு கேங்டாக் வந்துட்டோம். இங்கே ஒரு ஹோட்டல் செக்இன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து இன்னைக்கு 1 டே ஸ்டே பண்ணுறோம். இனிமேல் இருக்கிற பிளானை நாங்கள் இன்னைக்கு டிசைட் பண்ணி போட்டுருவோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். இன்னும் 2 டேஸ் நல்ல பிளேசஸ்லாம் போகணுன்னு, சூப்பர் பிளேசஸ்லாம் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸ்டே டியூன். வாங்க இப்போ செக்இன் பண்ண ஹோட்டல் எப்படி இருக்கு அந்த ரூம் பார்ப்போம்.